பல வருஷமா ஆஸ்மா இருந்தாலும் சரி, ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை, இதனால இன்லர் யூஸ் பண்றோம், பப்பீஸ் பண்றோம், புகை வைக்கிறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றாலையும் இவர் கண்டுபிடிச்சிருக்கிற இவர் ரிசர்ச் சென்டர் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மருந்துகள் பல வருஷமா ஆஸ்மா வீசிங் இருந்தாலும் சரி பண்ணும் அப்படின்றாரு. சரி, அதை எப்படி சரி பண்ணும், ஏன் ஆஸ்மா வருது, அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் முழுமையான காணொலியை பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா உங்களுடைய கேரளா ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை, மூக்குல தண்ணி மாதிரி ஒழுகிட்டே இருக்குது, ரன்னிங் டோஸா போயிட்டு இருக்குது, ஒரு டெஸ்ட் அலர்ஜி பட்டா தும்பல் வருது, ஒரு சாம்பார் தாளிச்சாலோ இல்லை மற்றது தாளிச்சாலோ அந்த தாளிப்பு வாசனை வந்தாக்க அச்சுன்னு தும்புறாங்க, ஒரு ஒட்டடை அரைச்சா தும்புறாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. இதனால ஆஸ்துமா வீசிங் வந்தவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னர் யூஸ் பண்றாங்க, பப்பு யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க, மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருது இல்ல, இந்த ஆஸ்துமா வீசிங் வருவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று டஸ்ட் அலர்ஜி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லேஷ்மா கூறுன்றது நம்ம உடல் வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் தானே. இந்த ஸ்லேஷ்மம் என்றது என்ன, தண்ணி. அந்த மாதிரி ஸ்லேஷ்மா கூறு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்மா வீசிங் பிரச்சனை அதிகமாகவே இருக்கு. அது மாதிரி கூலிங்கான பொருட்கள் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாகவே ஆஸ்மா வீசிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நுரையீரல்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன், நுரையீரல் அலர்ஜி இது மாதிரிலாம் வந்துருச்சுனாவே உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் வருவதற்கான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. சரியான முறையில் சுவாசிக்க முடியறதில்ல, அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள், அதாவது கெட்ட சளியை உருவாக்கக்கூடிய நிறைய பொருட்கள் சாப்பிடுறது. நார்மலா நம்மளுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிருச்சு, அதை அப்படியே விடக்கூடாது. விட்டுறீங்கன்னா நாளடைவில் என்ன ஆகும், சளியா மாறும், கெட்டி சளியா மாறும். அதை ஆஸ்மா, உங்களுக்கு மூச்சு விட முடியாத ஆஸ்மா மாறுது, வீசிங்கா மாறுது, சைனஸ் பிரச்சனையா மாறுது, சளியா மாறுது, தும்பலா மாறுது, அதுக்கப்புறம் காச நோயா மாறுது, டிபியா மாறுது, சொல்லிட்டு போயிட்டா இருக்கலாம் இல்லையா? சரி, இப்போ ஆஸ்மா வீசிங் வந்துருச்சு, பல வருஷமா டேப்லெட் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க வைங்களேன், உங்ககிட்ட என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு, அது எவ்வளவு நாள் சாப்பிட்டா சரியாகும்? எத்தனை வருஷ பழக்கமா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் பழகின ஆஸ்மா வீசிங்கா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய மருந்து தான் இது. ஒரு கல்ப மருந்து. இது கல்ப மருந்து. இது பாத்தீங்கன்னா ரசாயனமா தான் இருக்கும். கல்ப ரசாயனம். இது தூதுவளை, கண்டன் கத்திரி, ஆடாதோட, திருக்கடு, சுக்கு, மிளகு, திப்பலி, அதிமதுரம், துளசி, கள்ளி கஸ்தூரின்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த மூலிகை அதுவும் சேர்த்துதான் இதை தயார் பண்ணிருக்கோம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எடுக்க வேண்டாம், இந்த அளவு தான் எடுக்கணும். காலை இரவு 2 வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட எத்தனை வருஷமா ஆஸ்மா வீசிங் இருந்தாலும் சரியாகும். மூச்சு வரது கூட சிரமமா கையன்னு இழுக்குது. கண்டிப்பா, ஏன்னா உள்ள இருக்கிற சளியெல்லாம் இது வெளியே கொண்டு வந்துரும். ட்ரையா இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த சளி வெளியே வராம இருக்கும், ட்ரை ஆகி. 2 வேளை இது எடுத்தீங்கன்னாலே போதும். காலை இரவு இது எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இப்ப நாள்பட்ட ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்களுக்கு 1 மாசம் நான் டைம் சொல்றேன், 1 மந்த்ல சரியாகும். நேரிலே என்ன சொல்றேன்னா, நாள்பட்ட சளி, எத்தனை வருஷம் சளி ஆஸ்மா வீசிங் இருந்தாலும் 1 மாசம் சரியாகும். 1 மந்த், 1 மாசம், ஒரே மாசம், 1 மாசம் சரியாகுன்றாரு. ஆனா நான் சொல்றேன் பத்தியத்துல எடுக்கணும். அது எப்படி நீங்க அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? அந்த ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை ஒரு வருஷத்துல அந்த பல வருஷமா இருக்குது, இன்னோவேஸ் பண்றோம், பப்பீஸ் பண்றோம், அதுக்கப்புறம் புகை வைக்கிறோம், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி நீங்க 1 மாசம் சரியாதுன்னு சொல்றீங்க? அவ்வளவு நம்பிக்கை? அது எதுவுமே தேவை. நம்பிக்கைங்கிறத விட இது அனுபவம், கொடுத்த அனுபவம். காலாகாலமா அது கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த அனுபவத்தினாலதான் சொல்றேன். சும்மா உங்க முன்னாடி நான் வீடியோல சொல்லல. இது நாங்க கொடுத்த அனுபவம் இல்லாத எந்த ஒரு மருந்து எங்க ரிசர்ச் சென்டர்ல செய்யறது கிடையாது. கொடுத்த அனுபவம்ன்றதுனாலதான் இவ்வளவு கான்பிடண்டா நான் சொல்றேங்க. இது என்ன டேஸ்ட்ல இருக்கு? சாப்பிட்டு பாருங்களேன், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அதான் இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்டங்கத்திரி, ஆடதோட, ஆமா அந்த டேஸ்ட்ல தான் இருக்கு. ஆமா, சாப்பிடக்கூடியது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் காரமாவும் இருக்கும். அது லைட்டா காரமா இருக்குது. இதுல மிளகு எல்லாம் போடுறவங்க போலகுது, நல்லா உரப்பா போகுது. கண்டிப்பா. இது என்னதுன்னா, இது கள்ளி கஸ்தூரி கல்பம். கள்ளி கஸ்தூரி பெரும்பாலும் தமிழ்நாடு இருக்கிறது வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். மற்ற மூலிகைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 64 வகையான மூலிகைகள் சொல்லிட்டே போல ஒன்றும் சேர்த்து தயார் பண்ணக்கூடிய. இது திருகடி அளவு தான் எடுக்கணும். சரி, இது என்னென்ன மூலிகை சேர்த்துறீங்கன்னு ஒரு சிலது சொல்ல முடியுமா? இது முக்கியமா துளசி. துளசி நிலையில காய வச்சு பயன்படுத்துறோம். கண்டங்கத்திரி சேர்த்திருக்கோம், ஆடாதோட சேர்த்திருக்கோம். இன்னும் கள்ளி கஸ்தூரி முக்கியமான இதோட
கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கள்ளி கஸ்தூரி. ம். இந்த கஸ்தூரியை வந்து முறையா நிழல்ல காய வச்சு பவுடர் பண்ணி ம். அதை வந்து வடிகட்டி ம். இப்படி சூர்ணமாக எடுத்திருக்கோம். ம். இது வந்து எதுல பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே நீங்க சும்மாவே இப்படி வாயில் அள்ளி போடலாம். ம். சாப்பிட்டு பாருங்களேன், கொஞ்சம் திருக்கடி அளவு எடுக்கணும். இது என்ன டேஸ்ட்ல இருக்கு. உள்ள போட்ட உடனே போயிடுச்சா உள்ள? உள்ள இந்த குளுக்கோஸ் வாயில் போட்டா உடனே கரையும் இல்லையா, ஆமா. அது மாதிரி உடனே கரைஞ்சிருச்சு. நல்லா இனிப்பா இருக்கு. அருமா சுக்கு மிளகு திப்பிலி அந்த டேஸ்ட் தெரியுது. ஏன்னா ஆஸ்மா வீசிங் பிரச்சனை ஒரு இல்லை. நல்ல நறுமணம் இருக்குது. ஆமா, அது கள்ளி கஸ்தூரி சேர்த்துருக்கும். அதுவா? அதான் நல்ல நறுமணமா சூப்பரா இருக்கு. இது வந்து எப்படி பயன்படுத்தணும், அதாவது சளி வந்தவங்க கூட ஒரு சிலதெல்லாம் கசப்பு சாப்பிட மாட்டேன்னுவாங்கல்ல, இந்த இனிப்பை கொடுத்தா இது ஒரு நாளைக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது எப்படி பயன்படுத்த திரிகடி அளவு தான் எடுக்கணும் நீங்க. அப்படிங்களா? திரிகடி 3 விரல்ல நம்ம நான் எவ்வளவு 2 விரல் தான் எடுத்தேன். அதே நல்லா இருக்கு. திரிகடி அளவு எடுக்கணும். இதனோட அளவே தான். திரிகடி அளவு எடுத்து பிளாக் டீல சர்க்கரை போடாம ஒரு 1/2 டம்ளர் பிளாக் டீல போட்டு இது காலை இரவு நீங்க காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டீங்கன்னா மிக அற்புதமா வேலை செய்யும். 2 வேளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா 1 மாசத்துல எப்பேற்பட்ட ஆஸ்மா இருந்தாலும் சரியாகும். ஓ, ஒரு சில பேர் லங்ஸ்ல வீக்கம் இருக்கும், அதுக்கு மிக அற்புதமா வேலை செய்யுது. லங்ஸ்ல நீர் கொத்துருக்கிறது கேட்குமா? சூப்பரா கேட்கும். ஓ, லங்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதுக்குமே இது கொடுக்கலாம். அதாவது லங்ஸ் சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தம் எல்லா வகையான பிரச்சனைக்கும் இது கொடுக்கலான்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது மாதிரி கொடுத்து எவ்வளவு பேரை குணப்படுத்திருப்பீங்க? அப்படி கணக்கு சொல்ல முடியாது. ரிசர்ச் சென்டர்ல ஏராளமான பேர் வர்றாங்க, ஏராளமான பேர் வந்து வாங்கி பயன்படுத்திருக்காங்க. முக்கியமா வந்து தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா அங்க வந்து மருந்து வாங்கியிருக்காங்க. ஓ, என்ன நேயர்களே, அண்ணா சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்க. அதனால பல வருஷம் ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்துகள் நீங்க பயன்படுத்தும் போது மிக அற்புதமா வேலை செய்யும். அதனால ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.